டேபிள் புக் அப்படின்னு நம்ம ரெண்டு என்டிட்டி எடுத்துக்காம நான் என்னுடைய நிழல் என்று எடுத்துக்கொண்டால் என்னுடைய நிழல் பார்த்தீங்கன்னா என்னை சார்ந்து உள்ளது. அப்போ நிழல்ங்கிறது மாயை, நான்கிறது பிரம்மன். இப்ப பிரம்மத்தை சார்ந்து மாயை உள்ளது அப்படின்னா பிரம்மம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கு. ஆனா பிரம்மத்தை சார்ந்து ஏதோ ஒன்று இருக்கு, அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா மாயை. அப்புறம் பிரம்மாஸ்ரயா மாயா. இப்ப மாயை என்ற ஒன்று பிரம்மத்தை சார்ந்து உள்ளது. பிறகு இந்த மாயைக்கு பார்த்தீங்கன்னா தன்னளவில் அதற்கு இருப்பு அப்படின்றது கிடையாது. இப்போ பானைகள் எல்லாம் களிமண்ணை சார்ந்து உள்ளது, நகைகள் எல்லாம் தங்கத்தை சார்ந்துள்ளது. அப்படி சொல்லும் போது இந்த பானைகள், நகைகள் அவைகள்லாம் எப்படிப்பட்ட தன்மை உடையது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் என்றால் பானைகள், நகைகள் அப்படின்னு ஒரு தனி பொருட்கள் கிடையாது. அப்ப இங்க தனி பொருட்கள் பார்த்தீங்கன்னா தங்கமும் களிமண்ணும் தான். இப்ப களிமண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான உருவத்தையும் பேரையும் கொடுத்தா நம்ம பானை, கூஜா அப்படின்லாம் சொல்றோம். அதே போலதான் மாயை. இப்ப மாயைக்கு பாத்தீங்கன்னா தனித்து நிக்கிற சக்தி கிடையாது. ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, அந்த பிரம்மத்தை சார்ந்து இந்த மாயை இருக்கின்றது.